ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் என்னுடைய மகிமையான கிருபை தேவ ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவ பிள்ளைகளே, என்னுடைய அநேக செய்திகளை நீங்கள் யூடியூபிலே ரேமா ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் என்ற சேனலிலே நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள், பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். என்னுடைய பிள்ளைகளே, காலையில் எழும்பும் பொழுதே என்தான் இந்த நாள் வந்ததோ, இந்த நாளை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன், அலுவலகத்திலே என் மேல் அதிகாரிகளை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், வியாபாரத்தில் தொழில் வருகிற காரியங்களை, அந்த பிரச்சனைகளை, இந்த நெருக்கங்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று கலக்கத்தோடு நீங்கள் எழும்பி இருக்கலாம். இதனுடைய பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புதிய நாளுக்குள் உங்களை கொண்டு வந்தவர் என் அருமை ஆண்டவராகிய கர்த்தர். நீங்கள் வரவில்லை, உங்கள் பலத்தால் இந்த நாளில் நீங்கள் கண் திறக்கவில்லை. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். தேவன் உங்களை இந்த நாளுக்குள் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். எந்த ஆண்டவர் இந்த நாளுக்குள் உங்களை கொண்டு வந்தாரோ அதே கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதற்கும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அதை நம்புங்கள். அழகான ஒரு பாடலை நாம் பாடினோம். அந்த பாடலை பாடும்போதே
என் கண்களெல்லாம் கலங்கி போனது. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். யெகோவா கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே உனக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் சத்துருக்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் கடன் சூழ்நிலைகள், உங்கள் வேலையில் உள்ள எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் உங்களை கண்மணி போல் இந்த நாளில் காத்து வழி நடத்துவார். நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த காலையில தைரியமாய் எழும்புங்கள். தைரியமாய் துதித்து ஸ்தோத்தரித்து உங்கள் காரியங்களை செய்ய நீங்கள் புறப்படுங்கள். ஒரு நாள் நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை ஒரு 3 முறை சத்தமாய் சொல்லி ஜெபியுங்கள். இந்த நாள் முழுதும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லிவிட்டு புறப்படுங்கள். நிச்சயமாகவே யெகோவா தேவனாகிய யெகோவா ஈரே நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த நாளிலே அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நாளுக்குள் பிரவேசியுங்கள். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள். இந்த நாளிலே அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவராகிய கர்த்தாவே, யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். சிலுவையில எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீர். இப்பொழுது தேவ ராஜ்யத்தில் எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர். அந்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள எங்கள் நேசர். இந்த நாளிலும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை உம்மை நம்பி இந்த நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த காலையில் எழும்பும் பொழுது பயத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு எழும்பினார்களோ ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் இறங்கி வரும்படி நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு புது பலனை தேவன் கொடுப்பீராக. ஒரு புதிய நம்பிக்கையை தேவன் தருவீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவள் அறிக்கையிடுகிற அந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு கனப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய், ஜெயமாய் இந்த நாளை பிள்ளைகள் முடித்து இரவு நன்றியோடு, ஆனந்த கண்ணீரோடு துதிக்க நீர் கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர்படி செய்கிற அன்புக்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளும் யெகோவா ஈரே உம்மை சார்ந்து வாழ ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.